வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கார சட்னி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த உளுந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ஒரு 3 பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இதையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்குருவோம். இது கூட 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். கார சட்னிக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். நார்மலா 2 சேர்க்கிறோம் அப்படின்னாக்க இப்ப 6ல இருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வரைக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டா வதக்கி விட்டா போதும். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சியில போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை இதோட சேர்த்துடலாம். நிறைய கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை சிம்ல வச்சிருந்தா போதும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த கார சட்னி ரெடி ஆயிரும். பாருங்க சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.